சென்னை பூந்தமல்லி பகுதியில் டாஸ்மாக் கடைகளின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்குகளை குறிவைத்து திருடிய பலே திருடனை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருட்டு பைக்குகளை கஞ்சா வியாபாரிகளுக்கு குறைந்த விலைக்கு விற்று வந்தவர் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? மது போதையில் பாதி மயக்கத்தில் இருக்கும் நபர்களின் இருசக்கர வாகனங்களை லவட்டிச் சென்ற பைக் திருடன்தான் இவர். போலீசாரிடம் சிக்கியதும் பவியமாக நிற்கும் இந்த கேடிதான் பலரின் பைக்குகளை ஓட்டிச் சென்று குறைந்த விலைக்கு விற்று கல்லா கட்டியிருக்கிறார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை பகுதியில் டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போவது தொடர் கதையாகியுள்ளது. இது குறித்து நசரத்பேட்டை போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளன. இந்த புகாரின் பேரில் நசரத்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் பைக் திருட்டில் ஈடுபட்டது குன்றத்தூர் அடுத்த நன்னம்பாக்கத்தைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்தவரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் பூந்தமல்லி, நசரத்பேட்டை, போரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியதை செல்வம் ஒப்புக்கொண்டார். பின்னர் அவரிடம் இருந்து 10 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் டாஸ்மாக் கடைகள் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பைக்குகளையே குறிவைத்து ஓட்டிச் சென்றுள்ளார். மேலும் மருத்துவமனைகள், மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளிலும் கைவரிசை காட்டியுள்ளார். திருடிய பைக்குகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து கல்லா கட்டியதும் அம்பலமானது. அதிலும் கஞ்சா மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு திருட்டு பைக்குகளை விற்பனை செய்துள்ளார். திருடப்பட்ட வாகனங்களின் நிறங்கள் மற்றும் பதிவு எண்களை மாற்றி புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்ததாக கூறியுள்ளார். பைக் திருட்டில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டுள்ளோம் என்ற குற்ற உணர்ச்சி துளியும் இல்லாமல் போலீசார் வளையத்திற்குள் சிரித்தவாறே நடந்து சென்றார். பிடிபட்ட பைக் திருடனை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். பூந்தமல்லி பகுதியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடன் கைதாகி சிறை சென்றுள்ளதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.